நிறைய வீடியோஸ் நம்ம லிவர் அண்ட் ஆல்கஹால் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக 5 ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களோட டயட்டில் அவாய்ட் பண்ணுங்க உங்கள் லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜம்மி, கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் அட் ஜம்மி ஸ்கேன்ஸ், டி நகர், சென்னை. லிவர் ஹெல்த்தை பற்றி நம்ம எங்கே நினச்சிருக்கோம்? இந்த 5 ஃபுட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் எப்போவான ஒரு டைமில் நம்ம சாப்பிட்றதா செய்கிறோம். ஒரு ஸ்டடி இருக்குது, ஆல்மோஸ்ட் 84% ஆஃப் த பீப்புள் அட் சம் பாயிண்ட் இன் தியர் லைஃப் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒகேஷனல் ஆல்கஹாலிசம் பற்றி நம்ம இப்போ பேச போகிறது இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த 5 ஃபுட் ஐட்டம்ஸ் உங்கள் டயட்டில் இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் திங், ஆல்கஹால். ஆல்கஹால் இஸ் அ டெஃபினட் நோ, அ பிக் நோ. அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அட்லீஸ்ட் மினிமம் 2 to 3 times in a week நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அவாய்ட் ஆல்கஹால். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் லிவரை த ஃபர்ஸ்ட் திங் இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் இட் இன்ஃப்ளேம்ட். அப்படின்னா அது புண்ணாக்குறது, தமிழில் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அந்த புண்ணாக்கி அது இன்ஃப்ளமேஷன் வந்து ஒரு ஆல்கஹால் ஃபேட்டி லிவராக ஆகும். அந்த ஃபேட்டி லிவர்லேருந்து இட் கோஸ் இன் டு அ ஸ்டேஜ் ஆஃப் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ்னாலே வீக்கம், அந்த லிவர் வந்து வீக்கமாக இருக்கும். ஃபைனலி அந்த ஸ்டேஜ் வந்து chronic liver failure முடியும். தட் இஸ் கால்ட் சிரோசிஸ். இதுதான் உங்க ஆல்கஹால் காஸ் பண்ணும். ரெண்டாவது, நான் ஆல்கஹாலே கன்சியூம் பண்ண மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டாவது பாருங்க, நெக்ஸ்ட் இஸ் சால்ட்டி அண்ட் ப்ராசஸ் ஃபுட். சால்ட்டி அண்ட் ப்ராசஸ் ஃபுட் நான் எங்கே சாப்பிட்றேன் டாக்டர், உப்புலாம் சாப்பிட்றது இல்லைன்னு நினச்சிங்கன்னா, என்ன பேக்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ, என்ன பேக்கெட் ஃபுட் நீங்கள் எதெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்குது. ஏன்னா உங்களோட பேக்கேஜ் இஸ் ஃபுல் ஆஃப் சால்ட். அது இல்லாமல் உங்களால் பேக்கேஜே பண்ண முடியாது. உங்களோட சிப்ஸ் பேக்கெட் ஆகட்டும், உங்களோட என்ன ப்ராசஸ் ஃபுட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபுட்டாக இருக்கணும், அதில் சால்ட் இருக்குது. ஸோ அவாய்ட் சால்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபுட். நம்பர் 3, உங்களோட சுகரி ஃபுட்ஸ். சுகரி ஃபுட்ஸில் என்ன, நம்மளோட பேஸ்ட்ரீஸ் ஆகட்டும், சாக்லேட்ஸ் ஆகட்டும், ஸ்வீட்னஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த சுகரி ஐட்டம்ஸை தவிர தாண்டி உங்களோட சோடாஸ் அண்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் இல்லை சோடாஸ் ஆகட்டும், அதில் ஹை லெவல் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இருக்குது. அந்த ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணுன்னா, ஆல்கஹால் வந்து ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸை காஸ் பண்ணுற மாதிரியே திஸ் வில் காஸ் அ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாதான் உங்கள் லிவர் கெட்டு போகும்னு கிடையாது. இந்த மாதிரி ஜங்க், ப்ராசஸ்ட், வெரி ஹைலி சால்டட் ஃபுட்ஸ் ப்ளஸ் உங்களோட சுகரி சோடா ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஃப்ரக்டோஸ்னால இட் லீட் டு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ ஃபைனலாக உங்கள் லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா ட்ரை டு அவாய்ட் ஆல்கஹால் completely if possible. இல்லைன்னா ரொம்ப ஒகேஷனலாக எடுத்துக்கோங்க, நாட் இன் அ ரெகுலர் பேசிஸ். 2, உங்களோட சால்ட் intake, junk, processed food avoid பண்ணுங்க. Include lot of lean protein and also good amount of carbohydrates, healthy fats, nuts, vegetables, fruits, legumes, அதெல்லாம் lentils, இதெல்லாம் உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்கள் லிவர் ஹெல்த்தியாக இருக்கும்.